ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்துவம் என்கிற தலைப்பின் கீழே நாம் ரோமர் புத்தகம் 12வது அதிகாரத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இப்போ 13வது அதிகாரத்தில் இருக்கிறோம். பவுல் அடிப்படை சத்தியங்களை எல்லாம் விளக்கிட்டு இவ்வளவு செய்த அந்த தேவனுக்காக நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு 12வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு வசனமா படிச்சுட்டு இருந்தோம். இப்ப 13வது அதிகாரத்துல 13வது வசனத்தை நம்ம படிக்கிறோம். இந்த 13வது வசனம் மிக முக்கியமான வசனம். கடந்த எபிசோட்ல நான் சொல்லும் பொழுது எப்படி செயின்ட் அகஸ்டின் இந்த வசனத்தை படித்துதான் அவரோடு கூட தேவன் இடைப்பட்டதும் அவரால் சபைக்கு ஆற்றப்பட்ட பணிகள் குறித்து நம்ம கடந்த வாரம் தியானிச்சோம். இதுல நடக்கிறது அப்படின்னு சொல்ற, அதாவது பகலிலே நடக்கிறது போல அப்படிங்கிறது வாக். இதை நம்ம ஒரு சீரியஸா நம்ம பேசணும் அப்படின்னா வாக் இன் த லைட் அல்லது வெளிச்சத்திலே நடவுங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பேசலாம். இந்த வெளிச்சத்திலே நடவுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்துல பல இடத்துல இந்த வாக் அப்படிங்கிற வார்த்தை வர்றது குறித்து ஏறக்குறைய 10 இடங்களுக்கு மேல அந்த புதிய ஏற்பாடுல இப்படி நடந்து கொள்ளுங்கள், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள், ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள், சத்தியத்திலே நடந்து கொள்ளுங்கள், புறஜாதியோட சிந்தனையோட நடந்து கொள்ளாதீர்கள் அப்படி நிறைய காரியம் சொல்லுது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பதங்கள், அதாவது இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே களியாட்டும் வெறியும் 2 காரியம் சொல்லுது. வேசித்தனமும் காமவிகாரமும், வாக்குவாதமும் பொறாமையும். இதெல்லாம் ஏறக்குறைய ஒரு என்ன சொல்றதுன்னா சிப்ளிங்ஸ் மாதிரி. அதாவது களியாட்டு இருந்தா ஏறக்குறைய வெறி இருக்கும், வெறி இருந்தா களியாட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். வேசித்தனம் இருந்தா அங்க காம விகாரம் இருக்கும், காம விகாரம் இருந்தா வேசித்தனம் இருக்கும். வாக்குவாதம் இருந்தா கண்டிப்பா பொறாம இருக்கும், பொறாம இருந்தா கண்டிப்பா வாக்குவாதம் இருக்கும். இப்படி இந்த காரியங்கள். பட் இதை கொஞ்சம் பகுத்து நம்ம ஒண்ணுன்னா நம்ம படிக்கலாம். பாருங்களேன், அதை படிக்கிறதுக்கு முன்ன இந்த வசனத்துல பாருங்களேன், பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம் அப்படின்னு இருக்கு. இந்த சீராய் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் நம்ம என்ன அர்த்தத்துல எழுதியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, டீசெண்டா வாழணும், அதாவது ஒரு குட் மேனர், அப்ராப்ரியேட்டா வாழணும், டிரான்ஸ்பரண்டா வாழணும். ஏன்னா நீ வெளிச்சத்துல நிக்கிறப்பா, நீ என்ன செஞ்சாலும் ஒரு இருட்டுல ஒரு காரியத்தை தைரியமா செஞ்சிடலாம், ஏன்னா யாருக்கும் தெரியாதுப்பா அப்படின்ட்டு. ஆனா பகல்ல நம்ம மேல லைட் அடிக்கும் பொழுது நம்ம யோசிப்போம்ல, அது ரொம்ப சிம்பிள். உங்க வீட்டுல இருக்கும்போது நீங்க இருக்கிறதுக்கும் சர்ச்சில் ஒர்ஷிப் நடத்தும் போது இருக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஏன்னா இங்க லைட் உங்க மேல இருக்கு, எல்லாரும் பாக்குறாங்க. அப்போ இது மாதிரி எப்போதுமே நடந்துக்கோ, எப்போதுமே பகலில் நடக்கிறது போல சீராய் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா, எல்லாரும் என்ன பாக்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இருந்து எப்படி இருக்கும். ஏன்னா ஆகார குறித்து நமக்கு தெரியும்ல, தேவனுக்கு முதலா ஒரு புறஜாதி ஸ்திரீ வச்ச பேர் என்ன அப்படின்னா, ஆகார் வைக்கிற பேர் நீர் என்னை காண்கிற தேவன். அதாவது நீங்க ஆபிரகாமை மட்டும் பார்க்கல, நீங்க என்னையும் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவ பேர் வைக்கிறத பாக்குறோம். சோ இந்த காண்கிற தேவன் பார்க்கிறார் அப்படிங்கிற எண்ணமும், நம்ம செய்யற தவறுனால தேவனுடைய நாமம் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு பயமும் நமக்குள்ள இருந்தா எப்போதுமே இந்த மாதிரி வெளிச்சத்தின் பிள்ளைகளாவே நடப்போம். இதை டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சில இடத்துல மொழிபெயர்த்து கூட சொல்றாங்க. அதை நீங்க பார்க்கணும். பவுலோட வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய அந்த 12 சீஷர்களுக்கு அந்த ஒரு 3 வருட காலம் அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 18வது வசனத்துல பவுல் அந்த ஃபேரோல் ஸ்பீச் கொடுக்கும் பொழுது, அதாவது எஃபிஷியன்ஸ் சர்ச் லீடர்ஸ்க்கு அந்த ஃபேரோல் ஸ்பீச் கொடுக்கும்போது அவர் ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு பாருங்களா. 20வது அதிகாரம் 18வது வசனத்தினுடைய பின்பாகம், எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னா, பவுல் நீங்க ஒரு பெரிய அப்போஸ்தலர், நீங்க தான் அந்த சபையை நிறுவனீங்க, உங்களுக்கு கீழே தான் நாங்கள் ட்ரெயின் ஆகிருக்கிறோம், நீங்க சீனியர் பாஸ்டர், சூப்பர் சீனியர் பாஸ்டர், நீங்க சர்ச் அப்போஸ்தல், நீங்க எந்த அளவுக்கு உங்க ரூம் வீட்டுக்குள்ள அலோவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் வருவோம், நாங்க லிவிங் ரூம் வரைக்கும் வர முடியும், அதுக்கப்புறம் அது உங்க பர்சனல் அப்படிலாம் எதுவுமே இல்லை. பவுல் நான் எல்லா காலத்திலும், நான் வந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நான் எப்படி இருந்தேங்கிறது உனக்கு எல்லாத்தையுமே தெரியும். இதுதான் டிரான்ஸ்பரன்சி, இதுதான் வெளிச்சத்துல. அதாவது வெளி உலகத்துக்கு ஒரு வாழ்க்கை, தனக்கு ஒரு வாழ்க்கை இல்லாம டிரான்ஸ்பரண்டா. சார்லஸ் ஸ்பர்ஜன் ஒரு முறை இந்த எபேசியர் 5:8 வெளிச்சத்துல நடவுங்கள் அப்படின்னு இருக்கும். அது குறித்து பேசும்போது ஒரு நபர் அவர்கிட்ட கேட்கும்போது இப்படி கேட்கிறாரு, ஆனா உங்களுடைய பயோகிராஃபியை நான் எழுதட்டுமா அப்படிங்கிறார். எப்படி எழுதணும் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமா, ஏதாவது காரியங்களை முழுசா எழுதலாமா இல்லை எழுதக்கூடாதா அப்படிங்கிற சிந்தனையோட உங்களுடைய சுயசரிதையை நான் எழுதட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சார்லஸ் ஸ்பர்ஜன் அவரோட பதில் என்ன அப்படின்னா, யூ மே ரைட் மை லைஃப் இன் த ஸ்கைஸ், ஐ ஹவ் நத்திங் டு ஹைட் அப்படிங்கிற எவ்வளோ ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்களா. அதாவது என் வாழ்க்கையை குறித்து நீ வானத்துல கூட எழுதிக்கோ, மறைக்கிறதுக்குலாம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இப்படிதான் தேவ மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது வீட்டுக்குள்ள ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை,
இல்ல சபைக்குள்ள ஒரு வாழ்க்கை, சபைக்கு வெளியே ஒரு வாழ்க்கை, விசுவாசிகளுக்கு முன்ன ஒரு வாழ்க்கை, விசுவாசிகளுக்கு இல்லாதப்போ ஒரு வாழ்க்கை, அப்படி இல்லை. நம்மளோட வாழ்க்கை வெளிச்சத்துல நடக்கிறது போல சீரான வாழ்க்கையா இருக்கணும், அல்லது டிரான்ஸ்பரண்டான ஒரு லைஃப் இருக்கணும். எல்லாரும் பாக்குறாங்க, வெளிச்சத்துல இருந்து என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் கண்ணில் பற்றும். ஆமா, எல்லாரும் பாக்குறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் எப்படி வாழணும், நான் தேவனுடைய சாயலா டிரான்ஸ்பரண்டா வாழணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, இதுல இன்னொரு காரியம், அடுத்தது முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். களியாட்டும் வெறியும் அப்படின்னு இருக்கு. இந்த களியாட்டும் வெறியும் அப்படிங்கிறத நீங்க எப்படி அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, பிஹேவ் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லிட்டு, டோன்ட் கோ டு வைல்டு பார்ட்டிஸ் அண்ட் ஆர் கெட் ட்ரங்க் அப்படின்னு வருது. அதாவது ரொம்ப பெரிய அவனுக்கு குத்துற அந்த சத்தம் போடுற அந்த பார்ட்டிக்கு போயிடாத, குடிச்சு வெறிச்சு இருக்கிற இடத்துக்கு போயிடாத. இன்னும் ஒரு சிலர் இப்படி ஒளி போயிருக்கிறாங்கன்னா, வல்கரான இடத்துக்கு போயிடாத, இன்டீசென்டான இடத்துக்கு போயிடாத. அத இந்த வெறி களியாட்டுங்கிறத வேதத்துல அடிக்கடி நீங்க டுகெதரா ஒன்னா வரதே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கலாத்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, வெறிகள், அதுக்கு அடுத்த வார்த்தை களியாட்டுகள் அப்படின்னு இருக்கு. 1 பேதுரு 4வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, களியாட்டு செய்து வெறி கொண்டு. அப்போ இந்த களியாட்டுக்கும் வெறிக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு கோ எக்ஸிஸ்டிங் அப்படிம்பாங்க. இது இருந்தா இது இருக்கும், இது இருந்தா அது இருக்கும் அப்படி. அப்போ வேதமும் இது அப்படிதான் சொல்லுது. இது எப்படி ஒரு சில வார்த்தைகள் மொழிபெயர் ரியாக்டிங், கலவரம் பண்றவனா இருக்காத, ஒரு ஆர்டர்லயே இருக்கிறத டிஸ்ஆர்டர் பண்ணிடாத, இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு ரவுடிசம் பண்ணிடாத, அது பாடுறா எல்லாரும் பாருங்க எங்களை பாருடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரா டீசெண்டா செய்யக்கூடிய காரியத்துல இந்த மாதிரி கத்தி கபலீகரம் பண்ற மாதிரி பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இதை அடுத்து ட்ரங்கன்னஸ், அதாவது வெறி அப்படிங்கிறத ட்ரங்கன்னஸ், குடிகாரன் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு அப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அந்த பேகன், அதாவது கிறிஸ்தவ மதம் அல்லாம இருக்கக்கூடிய இந்த மற்ற மதங்கள்ல இந்த மாதிரி காரியம் குடிச்சு வெறிச்சு, அதே பக்திக்கு அடையாளமா குடிச்சு வெறிச்சு அவங்க கத்தி ஆடி அதே பக்தியின் அடையாளமா அவங்க பாக்குறாங்க. இது இப்ப இல்ல, அந்த காலத்தில் இருக்குது. ரோமருடைய காலத்திலே இது இருந்துச்சு. அதனால உங்களோட ஆராதனை, உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி களியாட்டு வெறி இதெல்லாம் இல்லாம இருக்கணும். உங்களுடைய ஆராதனைன்னு சொல்லிட்டேன், பேசிக்கா அது உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும்னு சொல்லுது. ஆனா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சபைகள்ல ஆராதனை கூட சில நேரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு சில ஆராதனைகள்லாம் டக்குனு உள்ள போயிட்டு அந்த முழு வீடியோவையும் பார்க்காம இடையில இருக்க ஒரு ஷார்ட்டை மட்டும் இடையில சும்மா பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ வெறிகொண்டு ஆடுற மாதிரி, இல்லை ஒரு பப்புல களியாட்டு, தப்பா நினைச்சவே கூடாது, வசனம் அப்படி சொல்றதுனால சொல்றேன். களியாட்டும் வெறியும் நமக்கு ஆகாது. ஆனா கர்த்தர் பேரை சொல்லிட்டு நாமளும் சில நேரத்துல எப்படி களியாட்டு ஆடுனா வெறி கொண்டு அவன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி நம்மளும் இருக்கிறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் அவன் சொல்றேன் பாருங்களேன். இதே வசனத்தை, அதாவது சிரியக் மொழிபெயர்ப்பு, அதாவது சீரிய அந்த லாங்குவேஜ்லயோ இல்ல அரபிக் மொழிபெயர்ப்பு அல்லது அரபிய லாங்குவேஜ்லயோ இந்த வார்த்தையை எப்படி மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னா, இதை பாடல்களோடும் பாடுவதோடும் தொடர்பு கூடி தான் பேசுது. அது எப்படி சொல்லலாம், பாடும்போது களியாட்டு உள்ளவனா இருக்காத, பாட்டு வந்து வெறி கொடுக்குற மாதிரி பாட்டா இல்ல, அப்படிதான் சொல்ல வராங்க. அதாவது களியாட்டும் வெறியும்ங்கிற வார்த்தைய அவங்க பாடலோடும் பாடுகிற அந்த பழக்கத்தோடு சேர்ந்து தொடர்புபடுத்தி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்களாமா. அப்ப பேசிக்கா புறஜாதியில அந்த பேயனை பார்க்கும் பொழுது அவன் கத்தி கூப்பாடு போட்டு வெறி கொண்டு ஆடுற மாதிரி அவன் ஆடுறான், மியூசிக் எல்லாம் சேர்த்து. இன்னைக்கு நம்மளும் ஏறக்குறைய அதே இதை என்கரேஜ் பண்ணிட்டு, நம்மளை பார்த்தா பப்ல பார்த்தா அவன் வேற ஏதோ பாட்டுக்கு அவன் ஆடுறான். அதே செட்டப், அதே என்விரான்மெண்ட், அதே தோற்றம், அதே விதமான நடவடிக்கைகள், இங்க பாட்டு மட்டும் வேற. அப்போ இது எப்படி? ஆனா சீராய் நடவுங்கள், டீசெண்டா நடங்க அப்படின்னு பவுல் சொல்லுவதற்கும் நாம இன்னைக்கு செய்யற அந்த காரியத்துக்கும் பொருந்துதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது இப்படிதான் ஒர்ஷிப் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது நான் சொல்லலை. ஆராதனை வாழ்க்கையே ஆராதனை முறையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை தான் ஆராதனை. ஆனா அந்த ஆராதனையில லைஃப் ஸ்டைல் இஸ் த வே ஆஃப் ஒர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வாழ்க்கையே ஆராதனையாக அல்லது ஆராதனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய அந்த பகுதி எப்படி சொல்லுது அப்படின்னா, உன் வாழ்க்கையில களியாட்டு வெறி இருக்கக்கூடாது. இல்ல கடவுளுக்காக களியாட்டு இல்லை, களியாட்டும் வெறியும் இல்லாத ஆர்டரா டீசெண்டா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னு வேதம் சொல்லுது. அந்த ரோமர் கலாச்சாரத்தின் அடிப்படையில் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா, கமேஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த புறஜாதி மக்கள் தேவனை வழிபடும் பொழுது அவங்க குடியும் கும்மாளமும் ஆட்டமுமா இருப்பாங்களாமா.
அப்படி நீங்க இருந்துடாதீங்க. ஏன்னா அது ரோம கலாச்சாரத்துல இருக்கும்போது ரோமருக்காக தான் பவுல் எழுதுறாரு. அதனால சில வேத வல்லுநர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, ஒருவேளை அதை பவுல் பார்த்திருப்பாரு. அதை பார்த்துட்டு அவங்க தெய்வத்தை வழிபடுறதுக்கு அவன் எப்படி கூட்டியும் கும்பாலமா வெறித்தனமா ஆடுறானோ அப்படிலாம் நம்ம இருந்துடக்கூடாதுப்பா. அதனால களியாட்டும் வெறியும் நமக்கு எந்த சூழ்நிலையும் வேண்டே வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியோ இன்னைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிற நீங்களும் நானும் we are called to live a decent life, a transparent life, orderly life. அதாவது ஒழுங்கீனமான அல்ல, ஒழுக்கத்திற்குட்பட்ட வரையறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வாழ தேவன் கிருபை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில இந்த களியாட்டுகளோ இந்த வெறியோ அப்பா இந்த ஆர்டர் இல்லாம ரிவைலிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெறிபிடித்த தன்மை, இந்த மாதிரி நாங்கள் எந்த சூழ்நிலையும் பிஹேவ் பண்ணாம எங்களை பார்க்கிறவங்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் சாயலை எங்களிலே காண்கிறவர்களாக நாங்கள் வாழ, வெளிச்சத்தின் பிள்ளைகளை வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.